ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கும்மு இன்ஃபோ. இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு செட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு அழகான கிராமத்துக்கு போய் களி சாப்பிட போகிறோம். இந்த கிராமம் கிருஷ்ணகிரிக்கு பக்கத்தில் இருக்கிற மேலுமலை. மேலுமலையில் இருக்கிற பாலகொண்ட ராயனதுர்கம் மலை அடிவாரத்தில் தான் நம்ம களி செஞ்சு சாப்பிட போகிறோம். இந்த களியை ராகி மாவை வேக வச்சு தான் செய்கிறாங்க. இந்த ராகியில் மற்ற சிறுதானியங்களில் இருக்கிறத விட 5-30 மடங்கு கால்சியம் சத்து இருக்குது. இப்போ இந்த ராகி பாலை எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். அரைச்சி வச்ச ராகி மாவை முதல்ல சலிக்கணும். அடுப்பில் தண்ணியை கொதிக்க வச்சு அதில் பச்சரிசியை போட்டு வேக வைக்கணும். அரிசி நல்லா வெந்த உடனே சலிச்ச ராகி மாவை அதில் கொட்டி நல்லா கிண்டணும். களி செய்யும்போது அடுப்பில் இருக்கிற மண்பானை ஆடாமல் இருக்கிறதுக்கு ஒரு கட்டையும் களி கிண்டுறதுக்கு ஒரு கட்டையும் வச்சுருக்காங்க. இந்த கட்டையை யூஸ் பண்ணி அடிப்பிடிக்காத மாதிரி களியை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த ராகி பால் சாப்பிட்றதுனால எலும்புக்கு தேவையான கால்சியம் சத்து அதிகமாக கிடைக்குது. ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க மாத்திரைக்கு பதிலாக இந்த ராகி பாலையும் சாப்பிட்லாம். இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கிற ராகியை பற்றி நிறைய பேருக்கு தெரியாதது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இன்றைய ராகியோட நிலைமை ஏழையின் பயிர் அல்லது பஞ்சத்தில் சாப்பிட்ற உணவாகவே பார்க்குறாங்க. இப்போ இந்த ராகி மாவு நல்லா வெந்து சாதத்தோட மிக்ஸ் ஆகி உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துருச்சு. ராகி நல்லா வெந்துருச்சு. இப்போ உருண்டை பிடிக்கிறாங்க.
இந்த ராகி பாலோட கடலை கொட்டை சட்னி, சாம்பார் இல்லைன்னா காரக்குழம்போடு சாப்பிட்டா டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ராகி மாவை யூஸ் பண்ணி நிறைய வெரைட்டியான டிஷ்ஷஸை செஞ்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருப்போம். நன்றி. மீண்டும் இது போன்ற மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.